எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேட்டை தானே. இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு இல்லை, டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாம தான் இருந்தா இவன் நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூர்ல இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்ப 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்க அதனால நீங்க உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? 4 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்ப அடுத்து தேர்தலை சந்திக்க போறாரு. இப்பதான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இந்த உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய பெரிய அறிஞரே சொல்றாங்க, தமிழ்நாட்டு முதல்வரே சொல்றாரு இந்த 13 பூர்த்தி செய்யறதுக்கு படிச்சவங்களாலே முடியாது. நான் இப்ப எங்க ஆத்தால இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா அம்மா வாக்கு சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டுல இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்ப வேற வீட்டுல இருக்கேன். இங்க நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றுவேன். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப என் வாக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரிக்கிறதான் அது கூட்டணி எஜமா கொண்டு வர்றாரு. திமுக அது என்ன செய்யுதுன்னா எதுக்குற மாதிரி இப்ப புதிய கல்விக்குழு எதுக்குற மாதிரி ஏத்துட்டு வேற பேர்ல நிறைவேற்ற மாதிரி எதுக்குனா அவசரமா சட்டசபை கூப்பிட்டு இந்தந்த காரணத்துக்கு எதுக்குறது ஏற்க முடியாதுன்னு சொல்லணும்ல. அதை விட்டுக்கிட்டு நீங்க பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆபீசர் போட்டது யாரு? நீங்க ஆபீசர்லாம் யாரு? ஹெல்த் லேபர் அப்படின்னா யாருன்னு நினைக்கிறீங்க? கொசு மருந்து அடிக்கிற ஆளு, இந்த சத்துணவுல அங்கன்வாடியில வேலை செய்யறம்மா, இந்த சத்துணவு வேலை செய்யறம்மா, இவங்கெல்லாம் எப்படி அதை இது செய்வாங்க சொல்லுங்க. இதெல்லாம் நியமிச்சது நீங்க. கூடவே உங்க ஆளு போய் இது நான் ஒருவேளை அந்த கட்சியில என் தலைவர் படமும் என் படமும் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா பூராவட்டையும் தூக்கிட்டு போவானா இல்லையா சொல்லுங்க. சொல்லல. ஒருவேளை போகும்போது தம்பி விஜய் படம் இருக்குன்னா இவன் நமக்கு இல்லையா ஓட்டு தூக்கி விட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? இல்ல கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஓட்டு தான் அதிகமா இஸ்லாமியர் ஓட்டு தான் தூக்கி விடப்பட்டிருக்குன்னு பீகார்ல சொல்றாங்க. இப்ப இங்க தூக்கி விடுமா விடாத பிஜேபி? தூக்கி விடுங்கிறதுக்கு சொல்றேன். ஓகி புயல்ல 200 பேருக்கு மேல கடல்ல போய் ஞாயிறு கோயில்ல இறந்து போனாங்க கன்னியாகுமரியில. நாங்க பெரும் போராட்டம் போறோம்னா உடலையாவது எடுத்து கொடுங்க. அப்போ இந்த விண்ணூர்தியில சரசரன்னு வித்த காட்டுச்சுல்ல இந்த ஒரு இதுல, அது மாதிரி எத்தனை விண்ணூர்தி வச்சிருக்குது, எவ்வளவு போர்க்கப்பல் வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு இந்த உடலே அது கொடுக்கலாம்ல. சனம் கேட்டுச்சு, செத்து போயிட்டான் பிள்ளைய அடக்கமாவது பண்ணிக்கிறோம்னு தரல. ஆனா அவ்வளவு கிறிஸ்தவ மீனவன்ட்டு இந்த தேர்தலை நமக்கு ஓட்டு போட மாட்டான்ட்டு 40,000 வாக்காளரை தூக்கி விட்டுச்சா இல்லையா சொல்லுங்க. அதே மாதிரி வேலையை செய்யும். நீங்க வேணா பாருங்க, செய்யும். அவர் முடிவு பண்ணிட்டாரு, தமிழங்க சோத்துக்கு செத்த வயலுக சோற போடலாம், ஏதாவது கை காசுக்கு சாராயம் செலவுகளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், வாக்க வாங்கி வென்றலான்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. 3 வேளை சோறை போட்டு சரி பண்றாங்க. ஆனா வேலை யாருக்கு தெரியுமா? முதலாளிக்கு வேலை செய்யணும். நான் முதலாளிக்கு வேலை செய்வேன், என் உழைப்பை சுரண்டி அவன் லாபத்தை குவிப்பான். நீ கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அவனுக்கு கொடுத்துற, 270 கோடி அவனுக்கு கொடுத்துற. ஆனா நான் வேலை செய்வேன், நான் செத்து போயிட்டா 10 லட்சம் அரசு என் காசுல மக்கள் காசுல கொடுப்பேன், எனக்கு என் மக்கள் காசுல சோறு போடுவேன். ஏன் அவன் என்ன பண்ணுவான் முதலாளி? இந்த மாதிரி நிர்வாகத்தை உலகத்துல எந்த நாட்டில செய்ய ஆள பத்திரிக்கைல கொழுப்படுத்து ஒருத்தன் சாராயம் காய்ச்சுவேன், இதை கொழுப்படுத்து போய் குடிச்சிச்சாவன் என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுக்கும். கூட்டத்துல நெரிசல்ல போய் நடிகரை வேடிக்கை பார்க்க போய் சாவன் என் காசு எடுத்து 10 லட்சம் கொடுத்துரும். ஆனா விவசாயி வேலை செய்ய போன இடத்துல இடிதாக்கி என் அக்கா தங்கச்சி 5 பேர் சாவான், காசு கொடுக்காது. நாட்டை பாதுகாக்க போய் ராணுவத்தில் செத்து வருவான், போய் ஒரு மாலை வச்சு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காது குடும்பத்துக்கு. எப்படிப்பட்ட நாடு பத்தியல்ல?
தேர்தல் ஆணையம் எப்படி சொல்லும்? தேர்தல் ஆணையம் யாருக்கு வேலை செய்யும்? தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நியமிச்சதாரு, அப்புறம் யாருக்கு வேலை செய்யும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வியை கேட்கிறதா சொல்லுங்க.